ஆதவ அர்ஜுனா வந்துட்டு ரஜினி அவர்கள் பற்றி பேசின ஒரு பேச்சு வந்துட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது. ரஜினியும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக முடிச்சிருக்கிறார். எதற்காக ஆதவ அர்ஜுனா அப்படி பேச வேண்டும்? யார் தூண்டி விட்டு இப்படி பேசிக்கிறார்? திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் இப்போ இந்த தேர்தலில் மிகப்பெரிய சவால். இந்த சவால் நீங்கள் அத்தனையும் திமுகவை நோக்கி தான் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த கருணாநிதியை ஜெயலலிதா காலத்தில் போலீஸு ஐயோ கொண்டுறாங்களே, அடிக்கிறாங்களே, உதைக்கிறாங்கன்னு இழுத்து தரதர் இழுத்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. கருணாநிதி ஜெயலலிதா கொண்டு ஜெயிலில் போட்டார் 1 மாதம். இப்படி பல உதாரணங்கள் இருக்குது. இதை ரஜினி ஏற்றுக்கொள்வாரா? இங்கே ஜெயலலிதா கருணாநிதி 2 உயிரோடு வந்த காலத்தில் புதிதாக ஒரு சக்தி வந்துவிட முடியாது. இப்படி வந்தால் அவர் இருக்கக்கூடிய இடம் புலல் தான். அதனால் ரஜினி மனைவி விரும்பினார், எப்படியோ ஆட்சி பிடிச்சாலும் முதலமைச்சராக எல்லாரும். ஆனால் ரஜினிக்கு தெரியும் இந்த உயரம், நம்முடைய உயரம் முதலமைச்சராக முடியாது. இல்லை, ஊழல் பண்ணுகிறவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் ஊழல் பண்ணாதவராக இருக்கணும். இவர்கள் பூரா ஊழல்வாதிகள். ஒரு ஊழல்வாதி இன்னொரு ஊழல்வாதியை எதிர்க்க முடியாது. அந்த ஊழல்வாதி இவருடைய ஊழல் பணத்தை பூரா எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால் திமுக அதிமுக 2 பாஜகவுக்கு அஞ்சி நடுங்கி கைகட்டி வாய்ப்புத்தி நிற்குது. இதுதான் இவர்களுக்கான தகுதி. ஜெகதீஷ் பழனிசாமி, புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டில் விஜய் போயிட்டார். போன பிறகு தான் இப்போ சிபிஐ வரைக்கும் எங்கே போக வேண்டியிருக்கு? டெல்லி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு முறை டெல்லி போகும்போது சென்னை வருவாரான்னு தெரியாது. அப்படியே புழல் அடைக்கப்படுவாரா? என்ஆர்ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஆதவ அர்ஜுனா வந்துட்டு ரஜினி அவர்கள் பற்றி பேசின ஒரு பேச்சு வந்துட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது. ரஜினியும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக முடிச்சிருக்கிறார். எதற்காக ஆதவ அர்ஜுனா அப்படி பேச வேண்டும்? யார் தூண்டி விட்டு இப்படி பேசிக்கிறார்? இல்லை, இப்போது திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் இப்போ இந்த தேர்தலில் மிகப்பெரிய சவால். இந்த சவால் நீங்கள் அத்தனையும் திமுகவை நோக்கி தான் குற்றம் சாட்டப்படுகிறது. இது கடந்த காலத்தில் ரஜினி இந்த முயற்சியை எடுத்தார். இதை திமுக தடுத்து விட்டது என்கின்ற அடிப்படையில் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கார். நீங்கள் ரஜினி திமுகவோடு தான் நட்பில் இருந்தார். அப்போ திமுகவை விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரஜினியை இயக்கிய சக்தி ஆர்எஸ்எஸ், பாஜக. நீங்கள் மோடிக்கு நெருக்கமான சக்திகள் தான் திமுகவை வீழ்த்துவதற்கு ரஜினியை பயன்படுத்தினார்கள். ஆனால் ரஜினி இதற்கு உடன்படவே இல்லை. ஏன்னா ரஜினி ஒரு மென்மையான போக்கு கொண்டவர். அப்போ விஜயால் ஜெயலலிதாவை நேரடியாக எதிர்க்க முடியாது, கருணாநிதியை நேரடியாக எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்த்தால் நீங்கள் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்தால் தப்பித்துக் கொள்வார். வரவில்லை என்றால் ரஜினி சிறை கொட்டடியிலே அடைக்கப்படுவார். ஏதாவது ஒரு வழக்கு பாயும். ஜெயலலிதா ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, கருணாநிதி ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, ரஜினி சிறை கொட்டடியில் அடைந்து கிடப்பாரா? வைகோ 1 வருஷம் இருந்தார் வேலூர் ஜெயிலில். வைகோ 1 வருஷம் இருந்தார். ராமதாஸ் 3 மாதம் இருந்தார். கருணாநிதியை ஜெயலலிதா காலத்தில் போலீஸு ஐயோ கொண்டுறாங்களே, அடிக்கிறாங்களே, உதைக்கிறாங்கன்னு இழுத்து தரதர் இழுத்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. கருணாநிதி ஜெயலலிதா கொண்டு ஜெயிலில் போட்டார் 1 மாதம். இப்படி பல உதாரணங்கள் இருக்குது. இதை ரஜினி ஏற்றுக்கொள்வாரா? ரஜினிக்கு சிறுநீரக மாற்று சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்து 25 வருஷம் ஆச்சு. கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை சேர்கிற பொழுது கிட்னி சட்னியாக போயிடும். அவருக்கு உடல்நிலை ஒத்துழைக்காது. இதெல்லாம் அவருக்கு தெரியும். அதன் காரணமாக தான் எனக்கு அரசியலே வேண்டான்ட்டார். ஆனால் லதா ரஜினிகாந்த் இப்போ பல ஆயிரம் கோடியை கொள்ளையடிக்கலாம். இதுக்கு ஒரே இடம் அரசியல் தான். ராஜு மகாலிங்கன்னு லைக்கா நிறுவனத்துடைய மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அவர் வங்கி கணக்கில் எப்பவுமே 1000 கோடி 500 கோடி இருக்கும். அவர் தான் லைக்கா சுபாஷனுடைய மேனேஜர். அவரை தன்னுடைய கட்சிக்கு வரவழைத்து ஒன்றியம், நகரம் இவர்கள் எல்லாம் பதவி போடுவதற்காக லட்சங்களை வசூல் பண்ணி கொடுக்க சொன்னார். ஆனால் அது ஆரம்பித்த இடத்திலேயே நின்று போய்விட்டது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் யாரை எதிர்ப்பார்? கருணாநிதி எதிர்ப்பாரா, ஜெயலலிதா எதிர்ப்பாரா? யாரை இப்போ விஜய் திமுகவோட நேரடியாக மோதுறார். ஆமாம்.
ரஜினி இப்படி திமுகவோட மோதுவாரா? ம். மோத மாட்டார். ம். ம். இப்போ விஜய் சிபிஐ வழக்குக்கு எங்கே போகிறாரு? டெல்லிக்கு டெல்லி போகிறார். போறாரு. ஆமா. எப்போது வேண்டுமானாலும் அவர் சிறையில் அடைக்கப்படுவார். பாஜகவோட சரணாகதி அடைந்த பிறகு தான் தப்பிச்சார் ம். ரஜினி. ம். பாஜக தான் அவர் களத்தில் இறக்கியது. ஆமா. ஆனால் இங்கே களம் வேற. ம். இங்கே ஜெயலலிதா கருணாநிதி 2 பேரும் உயிரோடு வந்த காலத்தில் புதிதாக ஒரு சக்தி வந்துவிட முடியாது. அப்படி வந்தால் அவர் இருக்கக்கூடிய இடம் புலல் தான். அதனால் ரஜினி மனைவி விரும்பினார், ம். எப்படியோ ஆட்சி பிடிச்சாலாம் முதலமைச்சராக எல்லாம். ஆனால் ரஜினிக்கு தெரியும் இந்த உயரம், நம்முடைய உயரம் முதலமைச்சராக முடியாது. தன்னை மராட்டிக்காரன்னு சொல்கிறான், கன்னடத்துக்காரன்னு சொல்கிறான். ஆமா. இதெல்லாம் ரசிக ஓடு போட மாட்டான். ம். ம். எம்ஜிஆர் முதலமைச்சரானால் எம்ஜிஆருக்கு ஒரு 20-30 ஆண்டு கால அரசியல் இருந்தது. ரஜினிக்கு அரசியலே தெரியாது, அரசியலே என்னன்னு தெரியாது. ம். அப்போ அவர் எப்படி அரசியலுக்கு வருவார்? ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரையும் திமுகவை எதிர்க்க வேண்டாம், அது அவருடைய பிரதான கொள்கை. ம். திமுகவை எதிர்க்கணும் பிரதான கொள்கை. அதற்காக ரஜினியை திமுக விரட்டியது. பாஜக பின்னணியில் இருந்தால் யாரையும் விரட்ட முடியாது. ம். ம். ரஜினி குடும்பம் முழுக்க சங்கி குடும்பம், எல்லாம் பார்ப்பன சனாதன குடும்பம். அதனால் மோடியை ரஜினியை வீட்டுக்கு போயிருக்கார். ம். ம். நரசிம்மராவை போய் டெல்லியில் ரஜினி சந்திச்சிருக்கார். இப்படி பல சந்திப்புகள்லாம் நடந்தது. ஆனால் ரஜினி தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஒரு கடுமையான களம், ம். ம். மிக சாதாரண களம் அல்ல. அந்த களத்தில் ரஜினியால் ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் அவர் அதை விரும்பவில்லை. ஆதவர்ஜுனா ரஜினி அரசியலை பேசுகிற பொழுது ஆதவர்ஜுனா பள்ளிக்கூடத்தில் ஆப்டராயர் போட்டு படிச்சுட்டு இருந்திருப்பார். தமிழ்நாடுடைய அரசியல் கள நிலவரம் ஆதவர்ஜுனாவுக்கு அன்றும் தெரியாது, இன்றும் தெரியாது, என்றுமே தெரியாது. சார், இப்போ ரஜினியை பற்றி அவர் பேசியிருக்கிற, ஆதவர்ஜுனா பேசியிருக்கிற அப்படின்னு ரஜினி ரசிகர்களும் வந்துட்டு கொந்தளிச்சிருக்கிறாங்க. நிறைய கட்சி தலைவர்களுமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி சுற்றி முற்றி எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னா அப்புறம் கட்சி எப்படி சார் வளர்றது? எல்லா பக்கமும் பகச்சிக்கிட்டாங்கன்னா ஆதவர்ஜுனாவுக்கும் அந்த கட்சிக்கு சம்மந்தமே இல்லை. தாவேக்கால் இருக்கிறாரு, தாவேக்கால் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் தாவேக்காருடைய தனிப்பெரும் தலைவர். இவர் பல கட்சியில் போனாலும் இப்போ ஒரு கட்சியில் இருக்கார். திமுகவில் இருந்தார், விடுதலை சிறுத்தைக்கு போனார், அப்புறம் அதிமுக போக முயற்சி பண்ணார், இப்போ தாவேக்கால் இருக்கார். நாளைக்கு காவேக்கால் போனாலும் ஆச்சரியப்படுறாங்க. அதனால் ஆதவர்ஜுனாவுடைய செய்திகள் எல்லாம் தாவேக்காவை எந்த வகையிலும் பாதிக்காது. சார், இப்போ இன்னொரு விஷயமும் பார்க்கணும் சார். இப்போ தாவேக்கா வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக கிட்ட போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கூட இவரை நம்பி இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் வந்து இதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து பாஜகவை வலிமையோடு எதிர்ப்பதனால தானே சார் அவருக்கும் இங்கே ஒரு பெரிய மாசே கிரியேட் ஆகியிருக்கு. இல்லை, அவர் எப்பவுமே பாஜகவை எதிர்க்கல, நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. அவருடைய எதிர்ப்பு திமுக தான். பாஜகவை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லை. ஏன்னா அத்தனை பேரும் கோடிகளை கொள்ளையடித்து வச்சிருக்கிறார்கள். நீங்கள் பாஜகவை எதிர்த்தால் இந்த கோடி அடித்த கொள்ளைகள் எல்லாம் பாஜக அமலாக்கத்துறை அடிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா பாஜக ரொம்ப புனிதர் கட்சியா சார்? அவங்க எதுவுமே ஊழல் பண்ணவே இல்லையா சார்? இல்லை, ஊழல் பண்ணுகிறவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் ஊழல் பண்ணாதவராக இருக்கணும். இவர்கள் பூரா ஊழல்வாதிகள். ஒரு ஊழல்வாதி இன்னொரு ஊழல்வாதியை எதிர்க்க முடியாது. அந்த ஊழல்வாதி இவருடைய ஊழல் பணத்தை பூரா எடுத்துகிட்டு போயிடுவோம். அதனால் திமுக அதிமுக 2 பாஜகவுக்கு அஞ்சி நடுங்கி கைகட்டி வாய்ப்புத்தி நிற்குது. இதுதான் இவர்களுக்கான தகுதி. கம்யூனிஸ்ட்காரன் எதிர்ப்பான், அவன் ஒன்றுமே இல்லை, துண்டு தான் இருக்கும், சேப்பு துண்டு தான் இருக்கும். ஐயா நல்ல கண்ணா சாகிற வரை பாஜகவை எதிர்த்தார். இவர்களெல்லாம் ஊழல்வாதிகள். அலிபாபாவும் 40 திருடர்களும். இவர்கள் எப்படி பாஜகவை எதிர்க்க முடியும்? பாஜக மத்திய அரசாங்க அதிகாரம் வச்சிருக்கு. அமலாக்கத்துறை, அந்நிய செலாவணி மோசடித்துறை, வருமான வரித்துறை, இப்படி பல துறையில் வச்சுருக்கு. இவர்கள்ட்ட மடிமூரா என்னவா இருக்குது, கனமாக இருக்குது, வழியில் பயமாக இருக்குது. அதுதான் அதிமுக திமுக. அதனால் பாஜக யாருமே எதிர்க்க மாட்டார்கள். பாஜக புனிதமான கட்சி இல்லை, அது ஒரு ஊழல் கட்சி தான். ஊழல் கட்சி எதிர்ப்பதற்கு நேர்மையான ஆள் வேணும். இவர்களுக்கு அந்த தகுதி இல்லை, அதுதான் செய்தி. ரஜினி வந்து அரசியலுக்கு வரலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ரஜினி வந்து அரசியலுக்கு வராமல் இருந்ததற்கான பின்புலம் என்னவாக இருந்தது சார்? உண்மையிலேயே பாஜக நெருக்கடி கொடுத்ததா சார்? அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்சி பேர் கூட அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்தாங்க, ஆனால் வந்து அனௌன்ஸ் பண்ணலை, நான் அரசியலுக்கே வரல அப்படின்ட்டு ஒதுங்கிட்டாரு. யாரோ பெரிய அழுத்தம் கொடுத்துருப்பாங்கல்ல சார் அவருக்கு? அவருடைய மனைவி தான் அழுத்தம். மனைவி தான் கட்சி ஆரம்பிக்க சொல்லுது. ஆமாம், ரஜினி கட்சி ஆரம்பிக்க வேண்டாங்கிறார். ஏன்னா ரஜினிக்கு தெரியும் எடுத்தவுடன் முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடியாது, கோடிகளை செலவு பண்ணணும். சங்கீதாவுக்கு விஜய்க்கு என்ன சண்டை?
ஆ சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் சண்டையே கட்சி ஆரம்பித்தா வழக்கு வரும், ஜெயிலுக்கு போனோம். த்ரிஷானுக்கே இல்லை, த்ரிஷான் தான் அவங்களும் ஓப்பனாக டிக்ளேர் இல்லை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்புறமா, அதெல்லாம் அப்புறம். முதல் சண்டையை கட்சி ஆரம்பித்தா செலவு கோடிக்கணக்காக செலவு பண்ணணும். இந்த சண்டை தான் இடைவெளி ஆச்சு. இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு தான் திரிஷா உள்ளே வந்தார். நீங்கள் இப்போ எடுத்தோடனே திரிஷாலாம் உள்ளே வரல. இந்த 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 பிரச்சனையே கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி தான். அவர் கட்சி இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் தான் ஆகுது. 2 இயர்ஸா தான் சண்டை. 5 வருஷமாவே அவங்க இல்லை 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 சண்டையே அந்த கட்சி ஆரம்பிப்பதற்காக திட்டம் முடித்த 4 வருஷம் ஆச்சு. 2024 சண்டை கட்சி ஆரம்பித்தார். 21 கட்சி ஆரம்பிக்கிற முடிவுக்கு வந்துட்டார். அதுலேருந்து தான் முரண்பாடே. சங்கீதா பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது நமக்கு தேவையில்லாத விஷயம். நடித்தால் பல கோடி சம்பளம் வருது, பல உல்லாச வாழ்க்கை, எந்த விமர்சனமும் இல்லை, சிபிஐ போக வேண்டியதில்லை, ஜெயிலுக்கு போக வேண்டியதில்லை, நம்ம மேலே விமர்சனம் பண்ண மாட்டான், பல பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியாக வாழலாம். அரசியல் என்பது அமைதி இழந்து வாழணும். அதனால தான் அந்த அம்மா அதுதான் சண்டை. இதை யாரும் விரிவாக பேசுவதில்லை. சங்கீதா சரி, அவங்க அப்பாவுக்கு மகனுக்கு என்ன சண்டை? அரசியல் வேண்டாங்கிறாரு விஜய், அப்போ அரசியல் வேணுங்கிறாரு சந்திரசேகர். சந்திரசேகரை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தினாரு. விஜய் மக்கள் இயக்கம் இயக்க ஆரம்பித்து அந்த இயக்கத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அப்பா மீது மகனே கேஸ் போட்டார. இப்போ அரசியல் கட்சி இவர் ஆரம்பிக்கிறார், அவர் வேண்டாங்கிறார், மனைவி வேண்டாங்குது. ஏன்? இப்போ சூழல் இல்லை, கோடிகளை செலவு பண்ணணும், தாக்கு பிடிக்க முடியாது, எதிரி அதிகமாயிட்டான், அதிமுக எதிரி, திமுக எதிரி, பாஜக எதிரி, அத்தனை பேர் எதிரி, திரைப்படத்துறைகள் எதிரி, ரஜினி எதிரி, சூப்பர் ஸ்டார் நான் தான் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு, அஜித் எதிரி, இப்படி சன் பிக்சர்ஸ் எதிரி, உதயநிதி எதிரி, எனக்கு போட்டியாக வந்துட்டியா, இப்படி பல பஞ்சாயத்து இருக்குது. அப்போது இதெல்லாம் சங்கீதா ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க? வேண்டவே வேண்டாம், அடையாளம் தெரிந்து தெரியாத பல எதிரிகளை உருவாக்குற இடம் தான் அரசியல். இதை விஜய் கேட்காம இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி, புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டில் விஜய் போயிட்டார். போன பிறகு தான் இப்போ சிபிஐ வரைக்கும் எங்கே போக வேண்டியிருக்கு? டெல்லி வரைக்கும் போக வேண்டியது. கண்டிப்பாக ஒவ்வொரு முறை டெல்லி போகும்போது சென்னை வருவாரான்னு தெரியாது. அப்படியே புழல் அடைக்கப்படுவாரா? கனிமொழி அடைத்த புழல், திகார், இதெல்லாம் விஜய்க்கும் ஒருவேளை திகாரா, பகீர்னு இருக்கு. திகார் நினைச்சால பகீர்னு இருக்கு. அப்போ இதெல்லாம் எங்கே வந்த பிறகு? அரசியலுக்கு வந்த பிறகுதான். இதைத்தான் சங்கீதா தரப்பு கடுமையாக வன்மையாக எதிர்க்குது. தாவேக்கா வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சிட்டாங்கன்னு அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த பக்கமும் திமுக கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்குது, நிறைய கூட்டணி கட்சிகளோட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ விஜய் எடுக்கப்படும் இந்த முடிவானது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இவர் தனியாக நின்றாலும் திமுகவுக்கு இழப்பு, கூட்டணி சேர்ந்தாலும் திமுகவுக்கு இழப்பு. தனியாக நின்றால் திமுகவுடைய தலித்து வாக்கு வங்கி அப்படியே விஜய்க்கு போயிடும். தலித் இளைஞர்கள் பூரா திமுக போட மாட்டான், திரும்பவே சொன்னாலும் போட மாட்டான். அப்புறம் விஜய் ரசிகராக இருக்கான். ஒன்று. ரெண்டாவது, புது வாக்காளர்கள் திமுக அதிமுக போவதற்கான எந்த கொள்கைகளும் கிடையாது. அப்போ அவன் எங்கே போகிறான்? சினிமா கவர்ச்சியில் விஜய் பக்கம் தான் போவான். 2. 3வது, கிறித்துவ மிஷனரிகள் வாக்கு பூரா ஜோசப் விஜய் பக்கம் தான் போகும். நம்மளால் ஒருத்தர் அரசியல் பண்ணிட்டார். கடந்த காலத்தில் சைமனுக்கு போச்சு, சைமன் என்ற சீமானுக்கு போச்சு. இப்போ இந்த வாக்கு வங்கிகளும் இதெல்லாம் எங்கிருந்து போகும்? திமுக தான் போகும். கிறித்துவர்கள் அத்தனை பேரும் திமுக தான் வாக்களித்தாங்க. இப்போ அது பூரா விஜய்க்கு போனால் இழப்பு யாருக்கு? திமுகவுக்கு. முஸ்லீம் இளைஞர்களும் திமுகவிலிருந்து வெளியேறி விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம். அப்புறம் விஜய் வந்து பாஜக கூட சேர்ந்துட்டு இஸ்லாமிய ஓட்டு எப்படி சார் அவருக்கு வந்து விழும்? அதான் நான் இளைஞர்கள்னு சொன்னேன். திமுக ஓட்டு போட முஸ்லீம் இளைஞர்கள். நீங்கள் கேரளாவில் கிறித்துவர்கள் பூரா பிஜேபியில் இருக்கான். ஏன்? முஸ்லீம்களுக்கு கிறித்துவர்களுக்கு சண்டை வருது.
அப்போது கிறிஸ்துவர்கள் பூரா யாருக்கு ஓட்டு போடுறான்? பாஜக பக்கம் தான். பாஜக பக்கம். இப்படி ஒரு சூழல் இருக்குது. தமிழ்நாட்டிலேயும் அதே சூழல் தான். திமுகவுடைய வாக்கு வங்கியை தான் விஜய் உடைப்பார். இதைத்தான் என்டிஏ கூட்டணியும் எதிர்பார்க்குது. என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் திமுக வாக்கு வங்கியை விட ஒரு 10% விஜய் வாக்கு வங்கி உயர்ந்தால் இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். தனியாக இருந்தாலும் திமுக வீக்கா போகும், கூட்டணி சேர்ந்தாலும் திமுக பலவீனம் அடையும். இது ரெண்டும் இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா விஜய் வந்த பிறகு திமுக உதயநிதியிட இல்லாத கவர்ச்சி விஜய்ட்டு இருக்கு, ஸ்டாலின் இல்லாத கவர்ச்சி விஜய்ட்டு இருக்கு. உச்சி வெயிலில் வந்து கூடுறான 50,000 பேர் கூடுறானே, உச்சி வெயிலில் போய் உதயநிதி கூடுவானா? உதயநிதி கூடுறதில்ல. ஏன்? 25 ஆண்டு கால சினிமா கவர்ச்சி விஜய் நோக்கி இருக்கு. இனி திரிஷாவை வந்துட்டா இன்னும் குழு குழு குழுன்னு ரசிகம் பூரா வந்துடுவோம். இதுதான் இப்போ விஜயினுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த பக்கம் நாம் தமிழர் அந்த கட்சி வந்து அப்படியே நம்ம பேசாமலே இருக்கும். நாம் தமிழருடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? இந்த தேர்தலில் அது உங்களுக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா? இந்த தேர்தலோடு நாம் தமிழருடைய கதையே முடிஞ்சுது. என்ன சார்? நாம் தமிழருடைய வாக்கு பூரா அப்படியே எங்கே போகுது? விஜய்க்கு போயிடுது. விஜய் இப்போ பரபரப்பான அரசியலாக இருக்குது. சீமான் 15 வருஷமாக ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை, ஒரு நகராட்சியை கூட பிடிக்க முடியல. அப்போ நாம் தமிழர் வாக்கு தான் அத்தனை எங்கே போயிருக்கு? விஜய். அதனால தான் நாம் தமிழர் என்ன தற்கூரி, அணில் குஞ்சு இப்படி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்? தன்னுடைய வாக்கு எல்லாம் மடைமாற்றம் செய்யப்படுகிறது என்ற கோபம்தான். அதனால தாவேகாவுடைய வளர்ச்சி பல கட்சிகளுடைய வீழ்ச்சி. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம்.